கொண்டிருக்கிறோம். தற்போது இணையதளங்கள் இளம் தலைமுறையை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சீரழிக்கிறது எப்படி சொல்றீங்க? மேட்ரிமோனி ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் ஆனவங்க கூட கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அந்த வீட்டு பக்கத்துல நடந்திருக்கு. ஒரு அக்கா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க 20,000 வந்து அவங்க வாங்குறாங்க, சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, நான் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்றேன், நான் வந்து 1 lakh rupees சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்லக்கூடாங்க? மாணவர்கள் கெடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க ஏன் கெடுறாங்க? இப்ப எங்க பள்ளியில வந்து பிளாஸ்மா போர்டு கம்ப்யூட்டர் வச்சு சொல்லி தராங்க விஷுவலா. இப்போ பயாலஜி குரூப் எடுத்தவங்க விலங்குகளை அறுத்து அது மூலமா படிக்கணும்ன்றாங்க. அது இப்ப என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ல அனிமேஷன் மூலமா சொல்லி தராங்க. அதனால மாணவர்களுக்கு இன்னும் அதிகமா பதிவு செய்கிறது கம்ப்யூட்டர் மூலமா. இப்போ அவங்க சொல்றாங்க கிளாஸ்ல இப்போ ஒரு 40 நிமிஷம் தான் ஒரு பீரியட் நடக்குது, அது மூலமா ஃபுல்லா இதுவும் சொல்ல முடியாது, பாதி சொல்றாங்க. மறுநாள் வந்து அது ஆர்வத்தோட இன்னும் படிங்க. எங்க அண்ணனும் அது மாதிரி லவ் மேரேஜ் தான். என்ன ஒன்று இங்கேருந்து அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் மேட்ரிமோனி சொன்ன மேட்ரிமோனி தான் பண்ணாங்க. இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கிற முறை அவங்க போய் எங்கள் அண்ணன் நல்லா செக் பண்ணாங்க. அந்த அப்பா எதுக்கு ஏமாந்தாங்கன்னா, நம்மளமே அவங்க சொன்னாங்க நான் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ சேலரி, இவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அதை நம்புற மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அதிலே போட்டிருக்கான். மது அருந்துறதுல தவறுன்னு கூட போடுறாங்க. பட் என்ன பண்றாங்க யூத்ல, அது எப்படி இருக்குன்னு நீங்களாம் போய் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, வைக்கிறீங்க. அதெல்லாம் என்ன தப்பு? அது மாதிரி தான் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிகரெட் தப்பு நம்மளுக்கு தெரியும். என்ன ஒரு கடையில வச்சிருக்கிறதுனால ஒரு சின்ன பையன் பைக்கிறானா கடைக்காரர் கொடுக்க மாட்டாரு. இன்டர்நெட் திறந்த மீனே திறந்து போட்டிருக்காங்க சார். அதை யாரெல்லாம் வெயில் வறட்சி காரணமாகவும் மழை காரணமாகவும் வந்து காய்கறி விலைலாம் ஏறுதுன்னு சொல்றாங்க. ஆனா சாதாரணமான நேரத்திலயும் வந்து காய்கறி விலை ஏறுதுன்னா அது எது காரணமான? ஆன்லைன் ட்ரேடிங்காக தான். அது அந்த காரணத்துக்காக தான் வந்து காய்கறி விலைலாம் ஏறுதுன்னு நான் சொல்றேன். ஆன்லைன் ட்ரேடிங் அதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு குரல் தான் இருக்கு. திருவள்ளுவர் முன்னாடி இவங்களுக்குலாம் எழுதி வச்சாரு என்னமோ, சுவையொலி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கத்திய உலகு என்பது குரல். நாவால், கண்ணால், மூக்கால், காதால், உடலால் அடைகின்ற பயனை பகுத்துணர்ந்து அவற்றை நல்வழி செலுத்துபவன் பக்கமே உலகம் நிற்கும் என்பது. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யூத் தான் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை உருவாக்குறது கூட இந்த இன்டர்நெட் தான். எவ்வளவோ விதத்துல நம்ம யூத்தை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி அவங்கள வந்து ஒரு மெஸ்மரிசம் மாதிரி பண்ணி அவங்கள அஃபெக்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்றதும் இந்த டெரரிஸ்ட் யூத்தை உண்டாக்குறதே இந்த இன்டர்நெட் தான். முன்னெல்லாம் அந்த ரிவென்ஸ் எடுக்கிறது அப்படின்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு. அதாவது ஒரு வாத்தியாரை பிடிக்கல, இல்லை எழுத்து வீட்டு ஆண்டியை பிடிக்கல, அங்கிளை பிடிக்கலன்னா ஒரு சோத்துல எழுதி போடுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள அது முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு இன்டர்நெட்ல ஈஸியா அவங்களுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க, அவங்களுடைய முகவரியை கொடுத்துட்றாங்க. மேட்ரிமோனியல் சைட்ல ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பேரஞ்சேத்தி எடுத்த ஒரு பெண்மணியினுடைய புகைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. சைட் யார் கொடுத்ததுன்னு தெரியாது. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படும், அதை பற்றி ஊடகங்களோட பொறுப்பும் கொஞ்சம் பாத்துக்கிறாங்க. இன்டர்நெட்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. கெட்ட விஷயத்தை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணினீங்கன்னா அது வந்து வேகமா பரவும். ஊடகங்கள்ல மிக அதிகமான பொறுப்பு தேவைப்படுது. இவங்க சொல்றாங்க கல்யாணமானவங்க ஒருத்தரோட போட்டோவை மேல போட்டா கேட்டவனுக்கு ஓகே நாளைக்கு நம்ம கூட போடலாமோ அப்படின்னு தோன்ற மாதிரியான விஷயங்கள் ஊடகம் மூலமா பரவலாக கூடாது. அந்த பொறுப்பு ஊடகங்களுக்கு வேணும். குற்றவாளி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு தனி காரணம் இருக்கு. அவன் எப்படி இருந்தாலும் அந்த குற்றத்தை செய்வான். ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் வந்து நார்மலா எந்த காலத்துல இருந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மேல்தட்டு வர்க்கம் வந்து நிறைய நாலேஜ்ல ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. சாதாரண குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் அவைலபிள் கிடையாது. இந்த இன்டர்நெட் கிராமங்களுக்கு கொண்டு போவதுதான் இதை தீர்ப்பதற்கு ஒரே வழி. இதுல அந்த பெண் அழகா சொன்னாங்க திருக்குறள். அதே சப்ளிமெண்ட் பண்ணா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குற்றம் இல்லைன்னு சொல்லலாம். இன்டர்நெட்டுக்கு வந்து குற்றமே இல்லாத ஒரு இது கிடையாது. குற்றங்களும் இருக்கு, குணங்கள் இருக்கு. நம்ம குற்றங்களை தேடி கண்டுபிடிச்சு குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. குற்றங்களை தவிர்ப்போம், குற்றங்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம செய்யணும். அதை செஞ்சுட்டாங்க.
வந்து பீஷ்மர் சொல்லும்போது பயநாசனகான்னு சொல்லுவாரு. அந்த கிருஷ்ணன் வந்து பயத்தை உருவாக்குவவன் கிருஷ்ணன் தான், கடவுள் தான் பயத்தை உருவாக்கணும். பயநாசனகாவும் அவன் தான், பயத்தை போக்குவனும் அவன் தான். தம்பிதான் சொன்னான்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்நெட் தான் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது. இன்டர்நெட்டுக்குள்ள வரக்கூடிய சேவைகளை இன்டர்நெட்டால தான் செய்ய முடியும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு விவசாயத்தில் இருக்கிறவன், ஒரு தொழிலாளி, ஒரு சுய வேலை வாய்ப்பு இருக்கிறவன் அந்த இன்டர்நெட்ல எவ்வளவு கத்துக்கணும், அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கு யூத்தை பத்தி தான் அவர் சொல்றது வந்து வயதான பொது பயன்பாட சொல்றாரு அவரு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு யூத் கிட்ட இருந்தா அந்த திங்கிங் தம்பி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்க தேட போறேன்னா ஒரு தேவைப்பட்ட புத்தகத்தை மட்டும்தான் நீ தேடி எடுப்பியா, அது மட்டும் தான் உனக்கு யூஸ் ஆகும். ஆனா இதுக்குள்ள நீ போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இன்னும் தேவையில்லாம தேட வேண்டிய தேவையில்லாம களவும் கற்றுமாறு கரெக்ட் தான். களவும் கற்றுமாறு யாருமே உலகத்துல தப்பு யாருமே இல்லை. யாரா இருந்தாலும் தப்பு செய்வோம். ஒரு தடவை போறோம், அதை பாக்குறோம், வித்தியாசமான சைட்டு, ஏதோ பிரச்சனை இருக்குது, ரைட்டு, அதோட நிப்பாடிக்கணும். தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தெரியாத எல்லா தப்பும் பண்ணலாம்னா அது இன்டர்நெட் ஒரு காரணமா இருக்கும். அவங்க பையனுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு ஸ்கூல்ல சொன்னது வந்து இன்டர்நெட்ல போய் ப்ராஜெக்ட் பண்ணுன்னு யாரும் சொல்லல. புத்தகத்தை படி, புத்தகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் இப்போ இன்டர்நெட்ல இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்க 100% பேர் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு படிச்சதோட அனுபவம் வந்து நிறைய பேசும். போங்க பெரியவங்கள்ட்ட பேசுங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அவன் பையன் வந்து பக்கத்து ரூம்ல இருந்து அப்பாவுக்கு எத்தனை பேர் என்னால வர முடியாது. அது தவிர நான் பெங்களூர் போறேன். மெயில் இன்பாக்ஸ்ல தான் இருக்கு பாசம் பந்தம் எல்லாமே. பாச பந்தத்தை பிரிச்சது வந்து மனுஷன், அதை சேர்த்து வைக்கிறது இன்டர்நெட் தான். ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு உங்களோட பெரியவங்கள்ட்ட போய் கேளுங்க. வயசுல முன்னாடி போய் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சொல்லுவாங்க, அனுபவங்களும் சொல்லுவாங்க. டவுட் இருக்குன்னா நான் போய் தாதாட்ட கேட்க முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நீ போய் ஒரு தாத்தா கேட்காது. இப்ப நம்ம சொன்னீங்கல்ல, நம்ம கண்ட்ரில நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு சரியான ஃபேக்கல்ட்டி கிடையாது சார். இப்ப நீங்க இந்த சோசியல் நெட்வொர்க்கிங்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த இது மாதிரி சோசியல் நெட்வொர்க்கிங் வரும்போது தவறான புரிதல் உள்ள ஒரு விஷயத்தை வந்து எல்லோருக்கும் எடுத்து சொல்லி பெரிய குற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒருத்தரை வந்து இப்ப எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கும் போது அந்த பிடிக்காத ஒருவரை பத்தி நான் என்னுடைய எண்ணங்களை, ஏன்னா இது அன்சென்ஸா இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப டெலிவிஷன்லயோ பிரிண்ட் மீடியாலயோ போகும்போது யாரோ மேல அதிகாரிகள் மேல இருக்க எடிட்டர்ஸுடைய பார்வையோட பார்த்து ஒரு கட் பண்ணிட்டு போடுறாங்க. வேற இது வந்து சிட்டிசன் ஜேர்னலிசம்னு பேர்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னத்துக்கு ஒருத்தர் நான் பிடிக்கல அப்படின்னாக்கா ஒரு இளைஞர்கள் மத்தியில இது ரொம்ப பரவலா போயிடுச்சு. பிடிக்கலன்னா உடனே தவறான ஒரு கருத்தை பரவக்கிறது. ஆனா அவங்களுக்கு புரியாத ஒண்ணு என்னன்னா, அவங்க இதை வந்து நாளைக்கு சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு உடனடியாக ஃபியூ ஹவர்ஸ்ல அவங்க அந்த ஐபி அட்ரஸை பிடிச்சிட்டு எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து லேண்ட் ஆயிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். அவங்களுக்கு வந்து தங்களுடைய என்ன செய்யறோம்னு அறியாமையால செய்யறாங்க. சார், நம்மளுடைய பேஸ் ஸ்டேஷன், நம்ம கண்ட்ரியுடைய பேஸ் ஸ்டேஷன் டிஃபென்ஸ் சீக்ரெசி கூட இன்டர்நெட்ல டேப் பண்ணி பார்த்துட முடியுமா சார்? வெளிநாடு செக்யூரிட்டி பிரீச்சஸ்ன்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்ல செக்யூர்டா இருக்கு. பட் இந்த செக்யூரிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. எந்த ஆர்கனைசேஷன், எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன லெவல் உள்ள செக்யூரிட்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சாதாரண உள்ள சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லாம் வந்து லெஸ் செக்யூர் சைட்ஸ் பிகாஸ் இட் நீட்ஸ் பீப்புள் டு கம் டு கேதர் அண்ட் பூல் இன் த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய ப்ரீச்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இதுல எல்லாம் வந்து ப்ரொடெக்டட். இப்போ இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பழி வாங்குற உணர்வை வந்து ஏற்படுத்துது. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபார் ஆன்லைன் கேமிங்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கொள்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு 100 பேர் கொண்ட வாட்டி தான் அந்த கேமே ஓவர் ஆகும். அப்புறமே அந்த மாதிரி ஒருத்தர் விளாடான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் கண்டினியூஸாக விளாடான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன வரும்? மனதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நல்ல கருத்து. இரு தரப்பிலும் போதிய கருத்து எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். சிறப்பு விருந்தினர் நேரம் தற்போது தயாமலர், உங்களுடைய நிறைவுரை கருத்து. இணையதளங்கள் இளைய தலைமுறையை சீர்படுத்துகின்றன அப்படின்றதுக்கு தான் நான் ஓட் பண்றேன். அதாவது சீரழிக்கிறது அப்படின்றது உண்மைதான் அப்படின்னாலும் சீர்படுத்துறது அவங்களுடைய கையில இருக்கு. முக்கியமா பெற்றோர்களுடைய கையில இருக்கு. கம்ப்யூட்டரையும் தன்னுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு